வணக்கம். வாழ்க வளமுடன். அனுசயா சுந்தர்ராஜன், பெங்களூரிலிருந்து. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெயராம், சீதாராம், லக்ஷ்மணராம், ஹனுமந்தராம், ஜெய் ஸ்ரீராம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக. இந்த 7வது தலைப்பு ஜெய் ஸ்ரீராமர், தசரதர், ராமர், லக்ஷ்மணர், பரதன் இவங்களோட பாசத்தை பற்றி சொல்லியிருந்தேன். அதோட கொடுத்த ஹிண்ட்டும், அந்த ஹிண்ட்டுனால நாங்கள் ராமாயணத்தை முழுசாக படித்த மாதிரி ஒரு திருப்தி ஏற்பட்டது. மிக்க நன்றி. தசரத மகாராஜாவுக்கு அவ்வளோ அழகாக அவர் அரச மக்கள்லாம் அவ்வளோ பாசம் வைக்கிற அளவுக்கு அந்த ஆண்டு வந்தார். ஆனால் அவருக்கு குழந்தை இல்லைங்கிறதே பெரிய வருத்தம். அப்புறம் யாகம் பண்ணி ராமர், லக்ஷ்மணர், பரதன், சத்ருகன் 4 பேர் பிறந்தாங்க. அதில் ராமர் மேலே கடவுளே அவருக்கு குழந்தையாக பிறந்ததுனால ரொம்ப சந்தோஷம். ராமரை பார்த்து 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 ரசித்தார். சும்மா நீ அரசபைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு அவர் முன் அழகை ரசிக்கிறதும், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி பின் அழகை ரசிக்கிறதுமா இருந்தார் தசரதர். உயிரெல்லாம் உறைந்தோர் உடம்பும் ஆயினன் அப்படின்னுங்கிற அளவுக்கு அந்த கம்பராமாயணத்தின் அந்த வரிகளை அவங்களோட பாசத்தை போடுற மாதிரி இருக்குது. ராமரும் தசரதும் அவங்க பாசம். ராமர் வனவாசத்துக்கு போனோன்னா அந்த பிரிவு தாங்க முடியலை. தசரத மகாராஜாவால் கைகை வரம் கேட்டாங்க, கொடுத்தே ஆகணும். மன்னன்கிற இடத்துலேருந்து கொடுத்துட்டாங்க. அது மகனை பிரிஞ்சு இருக்க முடியாமல் உயிரே விடுற அளவுக்கு அவரோட பாசம் இருந்தது. அந்த செய்தி ராமருக்கு வனவாசத்தில் இருக்கையில் கேட்கல. அப்பா, நான் உங்கள் மேலே வச்சுருக்க பாசத்தோடு என் மேலே நீங்கள் ரொம்ப பாசம் வச்சுருக்கீங்க. என்னோடய பிரிவு தாங்காமல் நீங்கள் இறந்துட்டீங்க. ஆனால் உங்கள் பாசம்தான் சிறந்ததுன்னு ராமரே சொல்கிற வரியும் எங்களை நெகிழ வைத்தது. லக்ஷ்மணன் ஆதிசேஷனோட ரூபம்னால அவருக்கு கோபம் ரொம்ப வரும். அதனால் சீறிட்டு, யார் உங்களை வனவாசம் அனுப்புனது, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி நான் போய் கேட்குறேன். நான் உங்களுக்கு முடிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கோபத்தை ராமர் ரொம்ப அழகாக அடக்கிறாரு. எதுக்கு எல்லாத்துக்கும் கோவப்படாதுன்னு இப்போ நான் சொல்கிறதுக்கே நீ கோவப்படுறீங்க அப்படின்னோன்னா அடங்கி போய் இல்லைன்னா இல்லை, சரி நான் உங்களோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி ராமர் லக்ஷ்மணன் மேலே உள்ள பாசம் ரொம்ப அருமையாக இருந்தது. அது போக யுத்தத்தின் போது லக்ஷ்மணன் மயங்கி விழுகிறாரு. அதை பார்த்து ராமரும் மயங்கி விழுந்து, அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலை எடுத்துகிட்டு அவங்கள சரி பண்ணல. இருவரும் கட்டி தழுவி பாசத்தை